வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்தம் கேட்டு வெளியே வர நிலா நடேசனை பார்த்து சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாமான்னு அவர் சுரத்தே இல்லாமல் சொல்கிறாரு. என்ன முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிலா கேட்க, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் அவளை பார்த்தேம்மா அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேட்குறாங்க நிலா. அதாம்மா என்னோட எக்ஸு அப்படிங்கிறார் அவரு. அப்படின்னு அவரு தலையாட்ட, எக்ஸா அப்படின்னு நிலா ஒரு மாதிரி அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம்மா நீங்கள் பழைய காதலெல்லாம் எக்ஸுன்னு தானே சொல்லுவீங்க அப்படின்னு நடேசன் சொல்ல, இது வேறையா, எத்தனை காதல் கதை தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நிலா கேட்க, இப்போ அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாரு. அது நிறைய இருக்கு, ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலுங்கிறாரு. ஸ்பெஷல் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். ஆமாம், இந்த கதை கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை முன்னாடியா அப்படின்னு நிலா கேட்க, ஏம்மா என்ன பேச்சு இது, கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது காதலிப்பாங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, நீங்கள் தான் வித்தியாசமான ஆளாச்சே, எப்போ என்ன பண்ணுவீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிலா சொல்ல, இது கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள லவ்வுமா, எனக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சோம். ஆனா அப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. திடீர்னு சொல்லாம கொள்ளாம வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டா. நானும் பல ஊர்ல போய் தேடி பார்த்தேன், இவளை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாம்மா அவளை பார்த்தேன். அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு நடேசன். அதான் பழைய காதல் பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நடேசன். உங்களோட காதல் கதை மட்டும் தோண்ட தோண்ட அப்படியே வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நிலா சொல்ல, பாத்தியா நக்கல் பண்றன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு நடேசன். சரி, சோழன் டிவி வாங்கியிருக்காரு, நாங்கெல்லாம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் வர்றீங்களான்னு நிலா கூப்பிடுறாங்க. அட போம்மா, நான்லாம் வரல அப்படின்னு அவர் சொல்ல, என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களான்னு நிலா கேட்குறாங்க. ஏம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு என் பழைய லவ்வரை பார்த்துருக்கேன், தண்ணி அடிக்காம இருப்பனா அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆமா இவருக்கு மட்டும் எப்படியாவது காரணம் கிடைச்சிருமே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு பெருமூச்சு விடுறாங்க நிலா. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு படுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல, வெளியில சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நிலா. ஆமாம்மா சாப்பிட்டேன், நீ போய் படத்தை பாரு, நான் படுத்துக்கிட்டே கனவுல என் பழைய லவ்வரை பார்க்குறேன். அம்மாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கட்டில்ல மல்லாக்க விழுந்துடுறாரு நடேசன். நிலா அவரையே பார்த்துக்கிட்டு, தண்ணி அடிக்கிறதுக்குன்னு தினமும் டிசைனா கதையை சொல்லி உருட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர போயிடுறாங்க. படுத்த நடேசன் உள்ளர ஓடிட்டு இருக்க டிவிக்கு போட்டியா, செந்தூர பூவேன்னு பாடிக்கிட்டே படுத்திருக்காரு. டேய் சவுண்டு கொஞ்சம் குறைடா அப்படின்னு சேரன் சொல்ல, சவுண்டை குறைக்கிறாரு பல்லவன். டேய் என்னடா ஒண்ணுமே குறைக்கல, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறாரு அவரு. அப்போ நிலா உள்ளர வர்றாங்க. அண்ணே, அவ்வளவு கம்மியெல்லாம் பார்த்தா நல்லாவே இருக்காதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாண்டிய உடனே ஆமாண்ணேங்கிறாரு. அவர் போட்டிருக்க பனியனும் கண்ணு மொழியந்தான் வெள்ளையா பளிர்னு தெரியுது. பக்கத்துல சோழன் மொழிய உருட்டிக்கிட்டு பாப்கார்ன் எடுத்து வாயில போட்டுட்டு இருக்க, பார்க்குற பாண்டிக்கு பயமா இருக்கோ இல்லையோ, நமக்கு பயமா இருக்கு. நிலா உள்ளர வந்துற, பாண்டி சோழனை பார்த்துட்டு அப்படியே தோல்ல இருக்க கையை எடுத்து கீழே விடுறாரு. அதை பார்க்குற நிலாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. கையை எடுத்து விடுற பாண்டி அப்படியே மெல்ல நகர்ந்து கொஞ்சம் தள்ளி போக, டே 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 என்னாச்சுடான்னு கேட்குறாரு சோழன். பக்கத்தில் வந்து உட்கார்ற நிலா அப்படின்னு தொண்டையை லைட்டாக செருமுறாங்க. என்ன, நான் உள்ளர இல்லைன்னதும் பாண்டி தோல்ல கையை போட்டுட்டு உட்காந்துட்டீங்க போல அப்படின்னு நிலா கேட்க, நீ பேசாத, நான் உன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க நிலா. நான் சொல்ல கேட்காம போனல அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சாரின்றாங்க நிலா. சரி, என் மேல கை போட்டுக்கங்கன்னு நிலா சொல்ல, ஒன்னும் வேண்டான்னு முறுக்கிக்கிறாரு அவரு. சோழன் போடுங்க அப்படின்னு அவரோட ரைட் ஹேண்ட் எடுத்து தன்னோட தோல்ல போட்டுக்கிறாங்க நிலா. அடுத்து சோழன் அப்படியே நிலாவை பார்த்து சிரிக்க, அவங்களும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்றாங்க. இந்தா அப்படின்னு பாப்கார்ன் எடுத்து ஊட்டி விடுறாரு. நிலாவும் சிரிப்போட வாங்கிக்கிட்டு வேலையை பார்க்குறாங்க. இங்க பவுல பார்க்குற பல்லவன், அண்ணே பாப்கார்ன் முடிய போகுதுன்னுங்கிறாரு. எடுத்துட்டு வருவான்னு சேரன் கேட்க, முடிஞ்சதும் எடுத்துக்கலாங்கிறாரு பாண்டி. நிலா லேப்டாப்பை ஒரு பக்கம் ஓரமா வைக்க, சோழன் அதை பார்த்துட்டு முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. அப்படிங்கிற நிலா சோழனோட தோல்ல நல்லா சாஞ்சிக்கிறாங்க.
அவரும் பாப்கார்னை ஒவ்வொன்றா எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் படத்தை பாக்குறாங்களோ இல்லையோ ஒருத்தர் நல்லா பாத்துக்கிறாங்க. அப்போ பல்லவன் கலகலன்னு சிரிக்க, ஜாலியா இருக்கான் அப்படின்னு சோழன் சிரிக்க, நிலாவும் சிரிக்கிறாங்க. நம்ம செல்வியோட பேர் இன்னும் என்னன்னு தெரியல, அதனால அது வரைக்கும் அவங்க செல்வி தான். அவங்க ஒரு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஷோ அப்பா அப்படின்னு உடம்பு நெளிச்சுக்கிட்டு, காமாட்சி இங்கே இருக்கியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. அப்போது வானதி வெளியே வந்து, வா பெரியம்மா அப்படிங்கிறவங்க அவங்க கீழே வச்ச கூடையை பார்த்துட்டு, கூட வந்திருக்கு, அப்போ இட்லியும் கறி குழம்பும் இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாம் இருக்கு, வா வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க செல்வி. வாசனையே செம்மையா இருக்கே பெரியம்மா, நீ வருவேன்னு சாப்பிடாமையே உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வி பக்கத்துல உட்காடுறாங்க வானதி. அப்போ கிச்சன்ல இருந்து வானதியோட அம்மா வர்றாங்க. அவங்க கையில செம்புல தண்ணியோட, அக்கா வாக்கா இந்தா தண்ணியை குடின்றாங்க. வரேன் காமாட்சி உட்காரு அப்படின்னு செம்பு தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. நீ எதுவும் சமைக்கலல்ல அப்படின்னு செல்வி கேட்க, நீ தானேக்கா எதுவும் சமைக்க வேணான்னு சொன்ன, அதனால தான் நான் எதுவும் செய்யாம இருந்தேன்றாங்க வானதி அம்மா. சரி சரி, இட்லி கறி குழம்பு எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுலயே சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு அவங்க டிஃபன் கேரியர் தூக்குவாளின்னு எடுத்து வெளியே வைக்க, சரி குடு அப்படின்னு வானதி ஒரு தூக்குவாளியை வேகமா திறக்கிறாங்க. ஏய் போய் கை கழுவிட்டு வாடின்றாங்க அவங்க அம்மா. ஏன், என் கை சுத்தமாதாம்மா இருக்குன்றாங்க வானதி. ஏய் இப்பதானே நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்துருந்த, போய் கை கழுவிட்டு வாடி போடி அப்படின்னு அவங்க அம்மா விரட்ட, வானதி அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு, நீ வேறம்மா அப்படின்னு எரிச்சலா முகத்தை காமிச்சிட்டு எழுந்து போறாங்க. நான்லாம் 8-8:30 சாப்பிட்டுருவேன்க்கா, இன்னைக்கு லேட்டுன்றாங்க வானதியோட அம்மா. அதுக்கு நான் என்னடி பண்றது, வியாபாரத்தை முடிச்சுட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானேடி நான் வர முடியும் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க, இவங்க ஆசையோட அந்த பாத்திரத்துங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 8 நீயாவது அங்கன வந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு செல்வி சொல்ல, எங்கக்கா நேரம் இருக்குது, அந்த வசந்து பையில போக சொல்லலான்னு கால் பண்ணனா போனையே எடுத்து தொலைய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற வானதியோட அம்மா. சரி அதை விடு, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு தான் இங்கே எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு செல்வி சொல்ல, சரி இருக்கா நான் போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வானதி அம்மா எழுந்து போறாங்க. போய் எடுத்துட்டு வான்னு செல்வியும் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காடுறாங்க. அப்ப வானதியோட அப்பா வீட்டுக்குள்ள வர்றவரு, என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. முடிஞ்சிருச்சு மாமா, இப்பதான் கடையை அடைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க செல்வி. வியாபாரம்லாம் எப்படி போச்சு அப்படின்னு வானதியோட அப்பா கேட்க, இப்பதான் மாமா ஆரம்பிச்சிருக்கேன், போக போக பிக்கப் ஆகிடும் அப்படின்னு செல்வி சொல்ல, அப்படின்னு சிரிக்கிறாரு அவரு. ஏங்க அக்கா கடையில இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு, கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலான்றாங்க வானதியோட அம்மா. இரு கை கழுவிட்டு வந்துடுறேன்னு ஆட்டோ சாவி அங்க இருக்க மெஷின் மேல வைக்கிறாரு. வா மாமா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு செல்வியும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் கையை கழுவிட்டு வந்து உட்காடுறாங்க. வானதியோட அப்பா சோஃபால உட்கார்ந்துருக்க, வானதி அவங்க அம்மா செல்வி 3 பேரும் தரையில உட்காந்து தட்டை மடியில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே கடையெல்லாம் செட் ஆயிருமா அப்படின்னு வானதி அப்பா கேட்குறாரு. செட் ஆயிதாமாமா ஆகணும், பொழப்புக்கு வழி வேணும்ல அப்படின்றாங்க செல்வி. ஆமா அப்படின்னு அவர் சாப்பிட ஆரம்பிக்க, மாமான்னு கூப்பிடுறாங்க செல்வி. அப்படின்னு அவர் நிமிர்ந்து பார்க்க, எனக்கு ஒரு உதவி பண்ணணுமேங்கிறாங்க செல்வி. என்ன உதவி சொல்லுங்கிறாரு அவரு. சும்மா ஒரு ஆள் தங்குற மாதிரி ஒரு வீடு இருந்தா புடிச்சு கொடுமாமா அப்படின்னு செல்வி சொல்ல, யாருக்குக்கா கேட்குறேன்றாங்க வானதி அம்மா. வேற யாருக்கு, எனக்கு தான் அப்படின்னு செல்வி சொல்ல, இன்னாத்துக்கு உனக்கு தனி வீடு இங்கனையே இருக்க வேண்டியதானேன்றாங்க வானதி அம்மா. அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க, ஆமா பெரியம்மா நீ இங்கேயே இரு, உனக்கு எதுக்கு தனி வீடெல்லாம் அப்படின்னு வானதியும் சொல்றாங்க. நீங்களே ஒரு பெரிய புறா கூண்டுக்குள்ள தான் குடியிருக்கிறீங்க, இதுல நான் வேற வந்து தங்கணுமா அப்படின்னு செல்வி சொல்ல, எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. முதல்ல உங்க வீட்டு ஓனர் விடுவாரா அப்படின்னு செல்வி சொல்ல, கேட்டியே பெரியம்மா, இது பாயிண்ட், தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணாலே வாசல்ல வந்து நின்னுடுவாரு அவரு அப்படின்னு வானதி சொல்ல, செல்வியும் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு தாண்டி சொன்னேன், அது மட்டும் இல்ல உங்க அம்மாவுக்கும் எனக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே செட் ஆகாது, மறுபடியும் நாங்க ஒன்னா இருந்தோம் சண்டை தான் வரும் அப்படின்றாங்க செல்வி. அவங்க அப்பா ஒரு வாய் எடுத்து வச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க வானதி. என்ன காமாட்சி, நாம அடிச்சுக்கிட்ட கதையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லலையான்னு கேட்குறாங்க செல்வி. காமாட்சி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட, பெரியம்மா உன்னோட ரோல் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன், அதானே
எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் டெய்லி சண்டையே வரும் அப்படின்னு வானதி சொல்ல செல்வி சிரிக்கிறாங்க. இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான் அப்படின்னு வானதி அப்பா சொல்ல வானதி அம்மா பொதுவா சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரியா சமாளிக்க தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தானே ஆம்பளைகளோட வேலையே அப்படின்னு செல்வி தாழ்ந்த குரல்ல சொல்லிக்கிட்டே சாப்பிட அது வானதியோட அப்பா காதுல நல்லா விழுந்துருது. அவரு பொசுக்குன்னு செல்வியை பார்க்குறாரு. உடனே செல்வி இல்லம்மாமா, நான் உங்களை சொல்லல, உலகத்துல பாதி ஆம்பளைங்க அப்படித்தான் இருக்காங்க, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிட்றாரு அவரு. ஆமா, அந்த வீட்டு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு செல்வி சொல்ல இல்ல நான் சில இடத்துல சொல்லி வைக்கிறேன், சீக்கிரம் பார்த்துடலாங்கிறாரு அவரு. அடுத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் சின்சியரா சாப்பிட்றாங்க. ஒரு வாய் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு என்ன இன்னும் அந்த வசந்த பையில காணவே இல்லைங்கிறாங்க செல்வி. அவெல்லாம் வர்றதுக்கு நேரமாகும்க்கா, அது எப்போ வருது எப்போ போகுதுன்னே யாருக்கும் தெரியல, கத்தி கத்தி என் நெஞ்சே வலிக்குது, அதான் நீ எப்படியோ போய் தொலைடான்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு வானதி அம்மா சொல்ல அது சரி அப்படின்னு தட்டை வலிச்சு வாயில போடுற செல்வி. எப்பா ரொம்ப நேரம் நின்று இட்லி சுட்டது, காலு முட்டி எல்லாம் வலிக்குது அப்படின்றவங்க காலை கொஞ்சம் குத்துக்கால் வச்சு உட்காந்துக்கிட்டு அடுத்து கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறாங்க. வானதி, கால் வலிக்குதுன்னு மாத்திரை எடுத்துட்டு வர சொன்னனே, எடுத்துட்டு வந்தியான்னு கேட்குறாங்க செல்வி. எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியம்மா, சாப்பிட்டுட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு வானதி சொல்ல சரி சரின்னு தலையாடுறாங்க செல்வி. அந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், காலில் வலி எதுவுமே இருக்காது அப்படின்னு வானதி சொல்ல சரி சரி எடுத்து கொடு, நான் தட்டை போய் போட்டுட்டு குளிச்சுட்டு மாத்திரையை போட்டுக்கிறேன்றாங்க செல்வி. அப்படின்னு வானதி தலையாட்ட ரொம்ப கசகசன்னு இருக்கு உடம்பெல்லாம் அப்படின்னு செல்வி தட்டை கீழே வைக்க அக்கா அந்த ஒரு இட்லியை சாப்பிட்ருக்கான்றாங்க வானதி அம்மா. வேணாம் காமாட்சி, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வி சொல்ல சாப்பிட்ட உடனே குளிக்கலாமா அப்படின்னு வானதி அம்மா கேக்குறாங்க. நீ கூடாதுன்னு சொன்னாலும் நான் குளிக்க தான் போறேன், இப்படியெல்லாம் என்னால படுக்க முடியாதுமா. ஆமா, பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொன்ன அப்படின்னு செல்வி கேட்க ரூம்குள்ள அந்த பக்கம் இருக்குன்றாங்க வானதி. சரி சரிங்கிற செல்வி அப்பா ஈஸ்வரா அப்படின்னு கையை ஊனி கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறாங்க. அக்கா அக்கா நீ வையக்கா, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன், நீ போ அப்படின்னு வானதி அம்மா சொல்ல சரி அப்படின்னு தட்டை கீழே வச்சுட்டு செல்வி எழுந்து போறாங்க. அவங்க அப்பா தட்டை நீட்டி வானதி 2 இட்லி வையுங்கிறாரு. வானதியை 2 இட்லி எடுத்து அவங்க அப்பா தட்டில் வைக்கிறாங்க. உனக்கெல்லாம் பெரியம்மா தாம்மா சரி அப்படின்னு வானதி சொல்ல ஏய் வாயை மூடுறீங்கிறாங்க அவங்க அம்மா. அக்காவே பாவம், அது பாட்டுக்கு மதுரையில இருந்துச்சு, இப்ப தெரியாத ஊருக்குள்ள வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்ற வானதி அம்மா. ஏய்யா சீக்கிரம் ஒரு ஊட்ட பார்த்து குடியா, இங்க இருக்கிறதே அக்காவுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும், அதுவும் இல்லாம ஆளுங்க அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்க ஓனர் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றாங்க வானதி அம்மா. நான் பாக்குறேன், சில இடத்துல சொல்லி வைக்கிறேன், ஏதாவது வந்தா சொல்றேங்கிறாரு அவரு. வானதியோட அம்மா அக்கா மேல கொஞ்சம் கரிசனமும் கவலையுமா யோசிச்சுட்டே சாப்பிட்றாங்க. ரூம்குள்ள படம்லாம் பார்த்துட்டு வந்து சோழனும் நிலாவும் ஒரு கட்டல்ல தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல கண்ணை முழிக்கிற நிலா இப்படி இப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கையை நீட்டி மொபைல் எடுக்கிறாங்க. சோழன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. மொபைலை ஆன் பண்ணி பார்க்குறவங்க ஐயோ மணி 8 அப்படின்றவங்க சோழன் சோழன் எழுந்துருங்க சோழன் அப்படின்னு அவரை தட்டுன்னு தட்டுறாங்க. அப்படிங்கிற சோழன் என்ன நிலாங்கிறாரு. சோழன் எந்திரிங்க டைம் ஆச்சு அப்படின்னு போர்வையை இழுத்து விடுறாங்க. ஏய் தூங்க விடுறியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் திரும்பி படுக்க சோழன் பாருங்க டைம் 8 ஆகுதுன்றாங்க நிலா, இன்னொரு 2 மினிட்ஸ் நிலா அப்படிங்கிறவர் எழுந்து போர்வையை அவங்க கையில இருந்து புடுங்க போக நிலா கையை தள்ளி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் படுத்துடுறாரு. சோழன் என்ன எழுந்திருச்சுன்னு உட்காருங்க அப்படின்னு சோழனோட கையை டப்பால்னு இழுத்து உட்கார வைக்கிறாங்க நிலா. அப்படின்னு அவர் தூக்கத்துல தலையை நட்டுட்டு உட்கார்ந்துருக்க. சோழன் நீங்க எழுந்திருச்சு வாங்க நான் போறேன் அப்படின்னு நிலா சொல்ல போ அப்படின்றாரு அவரு. நிலா அந்த பக்கம் போனதும் அப்பாடா அப்படின்னு அப்படியே போர்வை இழுத்துட்டு டுபீர்னு உழுவுறாரு கட்டில்ல. நிலா வெளியே வந்து பார்த்தா இங்கேயும் 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சேரன் மட்டும் போத்தாம தூங்கிட்டு இருக்க, மத்த 2 பேரும் போத்திட்டு உருண்டுட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டு வெளியே வர்ற நிலா அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு பாண்டி பல்லவா எழுந்திரிடா அப்படின்னு மாறி மாறி கூப்பிட்டு பாக்குறாங்க. எப்படி எழுந்திருப்பாங்க, அர்த்த ராத்திரி வரையிலும் இப்படி உட்காந்து டிவி பார்த்தா இப்படி அசந்து தூங்க தான் முடியும். நிலா சேரனோட தோல்ல தட்டி அண்ணே அண்ணே எழுந்துறீங்க அப்படின்னு கூப்பிட அவரும் ஒரு வழியா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்னப்பா நீ எழுந்து உட்கார்றாரு. மணி 8ன்னு
அப்படின்னு நிலா சொல்ல அவரை பதறி அடிச்சு எட்டாச்சான்னு கேட்குறாரு. அவ்வளவு நேரமா தூங்கிட்டோம் அப்படின்னு அவர் கேட்க, ஆமாண்ணே, டிவி பார்த்ததுல நேரம் போனதே தெரியல. அவனையும் எழுப்புங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்றாங்க நிலா. சரிப்பா அப்படிங்கிற சேரன் மெல்ல எழுந்துக்கிட்டே, டேய் பல்லவா, பாண்டி பாண்டி அப்படின்னு கூப்பிட அவங்க தூக்கத்துல அப்படிங்கிறாங்க. டேய் டைம் ஆச்சுடா, எழுந்துறிடா, டேய் எழுந்துறீங்கடா அப்படின்னு 2 பேர் கூடயும் போராட ஆரம்பிக்கிறாரு சேரன். நிலா மறுபடியும் ரூம்குள்ள போறாங்க. அங்க இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்க சோழன் கிட்ட வந்து சோழன் அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சத்தம் மட்டும் வருது, எந்த அசைவும் இல்ல. சோழன் அப்படின்னு கூப்பிட மறுபடியும் ஒரு இம்முதான். எழுந்துருங்க சோழன் அப்படின்னு நிலா ஒரு கில்ல பதறி அடிச்சு ஆன கத்திக்கிட்டே எழுந்து உட்கார்றாரு. எழுந்துருங்க, எழுந்திருச்சு வாங்க அப்படின்னு இழுக்க, ஏன் நிலா கில்ற, சொன்னா வருவேன் இல்லைங்கிறாரு அவரு. பெட்ஷீட்டை எடுங்கன்னு சொல்ல கார்ல இருந்து பெட்ஷீட்டை விலைக்கு ஓரமா போடுறாரு. தூங்க விடுறாளா பாரு அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே எழுந்திருக்க, சொல்லிட்டு தானே போனேன், எழுப்பி விட்டேன்ல, மறுபடியும் ஏன் தூங்குறீங்க, எழுந்துறீங்க அப்படின்னு நிலா சொல்ல கண்ணை தேய்ச்சிக்கிட்டே தூக்கம் வருது நிலா அப்படிங்கிறாரு சோழன். வரும் வரும், எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க முன்னாடியே, போங்க எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரு தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாங்க, மறுபடியும் படுத்து தூங்குனீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டே டவலை எடுத்துக்கிட்டு போறாங்க அவங்க. வெளியே சேரன் மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்காரு. இன்னமும் பல்லவனும் பாண்டியும் துளி கூட அசையல. வர்ற நிலா அவங்கள பார்த்துட்டு, என்னென்ன இவங்க இன்னும் எழுந்திருக்கலையான்னு கேக்குறாங்க. இல்ல இப்ப எழுந்திரிச்சிருவாங்கப்பா, நீ போங்கிறாரு அவரு. மறுபடியும் பெட்ஷீட்டை மடிச்சிட்டு இருந்தவரு, டேய் பல்லவா பாண்டின்னு எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. எழுந்துறீங்கடா, 8 மணி ஆச்சுடா, எழுந்துறீங்க, டேய் பல்லவா எழுந்துரு, டேய் எழுந்துறீங்கடா அப்படின்னு பயங்கரமா போராடிட்டு இருக்க. அப்பப்ப ஊன்னு அனத்தல் சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஒரு வழியா சோழன் கண்ணை முழிச்சு வெளியே வந்துட்டாரு. என்னன்னே இவன்களை எழுப்பணுமா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்ல, எப்படி எழுப்புறேன்னு பாரு அப்படின்னு சோழன் குனிய போக, டேய் அதெல்லாம் வேணாண்டாங்கிறாரு. உன் தங்கச்சி எனக்கு பண்ணும்போது மட்டும் உனக்கு இனிச்சுதா போனே அப்படிங்கிற சோழன் சேரன் தடுக்க ஆளுக்கு 2 டப்பார்னு அடியை போட்டுட்டு எழுந்துறீங்கடான்னு ஓடி போயிடுறாரு. 2 பேரும் பதறி அடிச்சு எழுந்திருக்க, டேய் ஒன்னும் இல்ல அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க ஓடி வந்த சோழன் டபார்னு போய் ரெஸ்ட் ரூம்ல கதவை சாத்திக்கிறாரு. பாண்டியும் பல்லவனும் கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, டேய் ஒன்னும் இல்லடா, சோழன் தான் கிள்ளிட்டு போனான் அப்படின்னு சேரன் சொல்ல, இன்னைக்கு இருக்கு பாரு அவனுக்கு அப்படின்னு பாண்டி பயங்கர கோவத்தோட போர்வையை உதறிட்டு எழுந்திருக்கிறாரு. டேய் வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, டேய் கதவை திறடா, வாடா நானும் உன்னைய கிள்றேன் அப்படின்னு பாண்டி சண்டைக்கு கூப்பிட இவர் உள்ளர நின்னுகிட்டு அப்படின்னு ஒரு அசைஞ்சிட்டு நல்ல எரும மாடு மாதிரி தூங்குன, அதுதான் கிள்ளுனேங்கிறாரு. பாண்டிக்கு பாவம் கை எரியுது போல இருக்கு, தேய்ச்சி விட்டுக்கிட்டே வெளியே வாடி உனக்கு இருக்குங்கிறாரு. வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எழுந்து வந்த பல்லவனும் அண்ணே அப்படின்னு பாத்ரூம் கதவை படபடன்னு தட்டுறாரு. நான் பாத்ரூம் போகணும் வாண்ணே அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட, ஐயோ இவன் வேற, வரேன் இருடா, நானே இப்பதான்டா உள்ளர வந்தேங்கிறாரு சோழன். அண்ணே சுச்சு தானே போறேன், இவ்வளோ நேரமா அதுக்கு வாண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிடுறாரு. நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட சுச்சு தான் போறேன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா வர்றேங்கிறாரு அவரு உள்ளர இருந்து. அண்ணே அவசரம் அண்ணே, வாண்ணே சீக்கிரம் அப்படின்னு அவரு கதவை விடாம தட்டிட்டு இருக்க, டேய் சீக்கிரம் வாடா அப்படின்னு பாண்டியும் கூப்பிடுறாரு. டேய் தட்டிக்கிட்டே இருந்தீங்க, வந்தேன்னா கொன்றுவேன் உன்னங்கிறாரு சோழன் உள்ள இருந்து. டேய் நீ நல்லா தட்டுடாங்கிற பாண்டி கதவை முறிச்சிட்டு நிக்கிறாரு. அண்ணே வாண்ணே அப்படின்னு பல்லவன் உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அவரால் நிக்க முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு காலை பின்னிக்கிட்டு, அண்ணே வாண்ணே வர்றியா இல்லையாண்ணே அப்படின்னு கதவை விடாம தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அண்ணே இங்க பாருண்ணே, இன்னொரு 2 நிமிஷம் போச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் வெளியே நாரிடும், வாண்ணே வெளியே அப்படின்னு கதவை தட்டிட்டு இருக்க. டேய் வாடா வெளியேன்னு பாண்டியன் தட்டுறாரு. இவங்க பண்ற அலப்பற சத்தத்துல சேரன் அங்க வந்து, டேய் என்னடா பண்றீங்க, கதவை ஏண்டா உடைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வெளியவே வரமாட்டேங்குதுன்னு அப்படின்னு பல்லவன் தட்டிக்கிட்டே சொல்ல, டேய் அவன் வர்ற வரைக்கும் நீ போய் பல்ல தேயண்டான்றாரு சேரன். அவரு பல்ல இறுக்கி கடிச்சிட்டு முதல்ல பாத்ரூம் போகணும் அப்புறம்தான் எல்லாம் அப்படின்னு உடம்ப குறுக்கிக்கிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. டேய் சோழா சீக்கிரம் வாயேண்டா, அவன் தான் துடிக்கிறான்ல அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் கதவை திறந்துட்டு வெளியே வர்றவரு, டேய் சரியான டிஸ்டர்பன்ஸ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவரு கதவை முழுசா திறக்கிறதுக்குள்ள
அவரை தள்ளிக்கிட்டு உள்ளர போறாரு பல்லவன். வசமா மாட்னியாடி நீ, இப்ப இருக்கடி உனக்குன்ற மாதிரி பாண்டி சோழனை கொத்த அள்ளிக்கிறாரு. போனே அப்படின்னு சோழனை இடுப்புல ஒரு இடி இடிச்சிட்டு உள்ளர ஓடி கதவை சாத்திக்கிறாரு பல்லவன். டேய் விடுறா அப்படின்னு பாண்டிக்கிட்ட இருந்து திமிர உன்ன அப்படின்னு கையை அப்படியே பின்னாடி முறுக்கி முதுகு கொண்டு போய் பாண்டி முதுகுல 4 சாத்து சாத்துறாரு சோழனை. டேய் டேய் விடுறா விடுறா அப்படின்னு சேரன் கத்திட்டு இருக்க முதுகுல 2 குத்து குத்திட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாரு பாண்டி. டேய் உன்ன அப்படின்னு சோழன் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரு ஓடிட உன்னை சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவரு பாய டே டேய் அப்படின்னு சேரன் இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அண்ணே அடிக்கிறானே அவன் அப்படின்னு சோழன் முதுக தடவிக்கிட்டே சொல்லு. நீ எதுக்கு அவனுக்கு இல்லைன்னு அதான் அவன் கடுப்பாயிட்டாங்கிறாரு சேரன். ஷோப்பா அப்படின்னு முதுக தடவிட்டு நிக்கிறாரு சோழன். அவ்வளோ வழியிலையும் அவரு கடகடன்னு சிரிக்க எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேக்குறாரு சேரன். இல்ல நிலாவாவது என்ன கிள்ளி தான் எழுப்பினா வானதி எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், இவன் மேல ஏறி கதகளி ஆடிதான் எழுப்புவா, அதை நினைச்சு சிரிச்சேன்னு சொல்லிக்கிட்டே முதுக வழியில தடவிக்கிறாரு. சரி இரு டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணே நான் போய் பல் தேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு அவரு பின்பக்கம் போக சரி போங்கிறாரு சேரன். சோழன் அந்த பக்கம் போய் ப்ரஷையும் பேஸ்டையும் கையில எடுக்க நிலா குளிச்சுட்டு துண்டுல முகத்தை தொடச்சிட்டே வர்றாங்க. நிலான்னு சோழன் கூப்பிட டக்குன்னு நின்று பார்க்குறாங்க. அதுக்குள்ள குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்க இதுவே லேட்டு சோழன், சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. ஆகா அப்படின்னு பின்பக்கம் ஓடுறாரு சோழன். நிலா ஹாலில் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு. நிலா இந்தாப்பா டீ குடின்னு சேரன் நீட்டுறாரு. தேங்க்ஸ் வாங்கிக்கிறாங்க அவங்க. டிவி பார்த்துட்டு தூங்குனதுல நல்லா தூங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு சேரன். ஆமாண்ணே படம் முடிஞ்சு பிரெயின் வேற ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க உள்ளர வந்த பல்லவன் உட்கார்ந்து பல்ல விளக்கிட்டு இருக்காரு. அவரு ரிமோட்டை எடுத்துட்டு வந்து உட்கார டேய் 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 என்னடா காலங்காத்தால டிவி குடுறாதுன்னு ரிமோட்டை வாங்குறாரு சேரன். அவரும் எழுந்து நின்று பாட்டு போடலாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்ப பல்ல விளக்கிட்டு உள்ளர வர்ற சோழன் ஆமா இசை இல்லாம சார் இருக்க மாட்டீங்களோ போட்டா அப்படின்னு முகத்தை தொடச்சிட்டு நிலா பக்கத்துக்கு போறாரு. டேய் போ பல்லு தேய்ச்சிட்டு படிக்கிற வேலையை பாரு போ அப்படின்னு சேரன் பல்லவனை துரத்தி விடுறாரு. சேரன் அப்படியே கிச்சன் பக்கம் திரும்ப அண்ணன்னு நிலா கூப்பிட சொல்லுப்பான்னு வர்றாரு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்லண்ணே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இன்ஜினியர் ப்ராஜெக்ட் அப்படின்றாரு சேரன். அதானே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் பேமெண்ட் இன்னும் ஒன்று கூட பண்ணலை, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமான்னு நிலா தயங்கி தயங்கி கேட்குறாங்க. அப்படியாப்பான்னு அவர் கேட்க ஆமான்னேங்கிறாங்க நிலா. அவங்க ஃபோன் எடுத்தா கூட நானே பேசிடுவேன், பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே அவங்கள கேட்குறீங்களான்னு நிலா கேட்குறாங்க. சரிப்பா நீ விடு, இன்னைக்கு நான் அவரை போய் சைட்டில் பார்ப்பேன், நான் அவரை நேரில் பார்த்து பேசிடுறேன்ப்பா, பணம்லாம் வாங்கிடலாம், நீ கவலைப்படாதன்றாரு சேரன். நிலாவும் கொஞ்சம் தெளிவாகி சரிண்ணேங்கிறாங்க. அப்போ பல்லவன் வேகமாக வந்து அண்ணே டீன்னேங்கிறாரு. பல்ல தேய்ச்சிட்டியான்னு கேட்க இப்போதானே என்ன தேய்ச்சேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடா இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு சேரன். சேரன் அங்கே வச்சுட்டு போன ரிமோட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ற பல்லவன் சோழன் முறைக்க அண்ணே ஒரு 10 நிமிஷம் நேங்கிறாரு. அண்ணே என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பல்லவன் டிவி பக்கம் திரும்ப அதுக்குள்ள டீ எடுத்துட்டு வர்ற சேரன் ஏய் டிவி போடாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல அண்ணே ஒரு 5 நிமிஷம் நேங்கிறாரு. அவரு டீ எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க அவர் பின்னாடியே பாண்டியும் வர்றாரு. பாண்டி இந்தடா அப்படின்னு கொடுக்க அவரும் வாங்கிக்கிட்டு சோழன் பக்கத்துல உட்கார்றாரு. சோழன் அவர் பக்கமா திரும்ப டேய் மேல கை வச்சா அப்படியே சூடா இருக்கு ஊத்திடுவேங்கிறாரு பாண்டி. ஏதோ சீரியஸா சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பின நிலா பாண்டி சொன்னதை கேட்டு சிரிச்சுட்டே திரும்பி டீயை குடிக்கிறாங்க. ஒரு தள்ளுவண்டி கடையில செல்வி வெந்த இட்லியை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தட்டை எடுத்துட்டு அடுத்த தட்டை எடுக்க போக அங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நடேசன் வண்டியை கொண்டு வந்து கடை முன்னாடி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி வண்டி பக்கத்துலயே நின்று பார்க்க செல்வி தோசைய பட்டு பட்டுன்னு திருப்பி போடுறாங்க. அதை பார்த்துட்டு நடேசன் உடனே அவரோட ரைட் சைடுல கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுல பார்த்து தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாரு. கர்ச்சீஃப் எடுத்து முகத்தெல்லாம் அப்படியே டச் அப் பண்றாரு. அப்படியே தலைமுடியில கைய வச்சு லைட்டா அமர்த்தி விட்டு அப்படியே லேசா கழிச்சுக்கிட்டு ரோட்டோட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு கிராஸ் பண்றாரு. செல்வி வேகமா கரண்டில மாவு எடுத்து அடுத்த தோசையை ஊத்திக்கிட்டு வாங்க சார் உட்காருங்க, இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் இருக்கு, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நிமிந்து கூட பார்க்காம கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு செம்பருத்தி அப்படின்னு நடேசன் லோ வாய்ஸ்ல கேட்க
படக்குன்னு இட்லி பானை மேல கை வைக்க போன செல்வி அப்படியே படார்னு பாக்குறாங்க. செல்வி அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்க, என்ன தெரியலையா, நான் தான் நடேசேங்கிறாரு. செல்வி சின்ன சிரிப்போட அப்படின்னு தலையாட்ட, எப்படி இருக்கேன்னு நடேசன் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன். நெத்தியில கருப்பு போட்டு அப்போல இருந்து இப்போ வரலாம் மாற்றவே இல்லை போல. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உற்சாகமாக கேட்குறாங்க செல்வி. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேங்கிறவரு நேத்தி வந்து பார்த்தேங்கிறாரு. ஏன் நேத்தே வந்து பேசியிருக்கலாம் இல்லைன்றாங்க செல்வி. பேசி இருக்கலாம் தான், ஆனா ஒரு சின்ன தயக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன். முதல்ல நீதான்னு நான் உணர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் தைரியம் வந்துச்சு, அதான் வந்து பேசுறேன்றாரு நடேசன். அவங்களும் சிரிச்சுட்டு, சரி இட்லி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. குடு, இரு கை கழுவிட்டு வரேன்னு கையை அலம்பிட்டு வர்றாரு நடேசன். அவங்க இட்லி எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டே போதுமான்னு கேட்க, போதும் போதுங்கிறாரு அவரு. இந்தாங்கன்னு பிளேட்ல வச்ச இட்லியோட நீட்டுறாங்க அவங்க. அதுக்குள்ள இன்னொரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையானது ஆர்டர் கொடுக்க, சரி சரி அப்படின்னு படு ஸ்பீடா எடுத்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செல்வி. அவர்கிட்ட ஒரு பிளேட்டை கொடுக்க நடேசன் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே, ஆமா செம்பருத்தி, நீ கடை போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்றாரு. கடை போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்றாங்க செம்பருத்தி என்கிற செல்வி. ஒரு வாரம் ஆச்சா அப்படின்னு அவர் கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்க, ஆமான்னு சொல்லிக்கிட்டே தோசையை திருப்பி போடுறாங்க. ஒரு வாரமா என் கண்ணில் படாம நீ எப்படி இருந்த அப்படின்னு நடேசன் கேட்க, நேத்திதான் நீங்க என்னைய பார்க்கணும்னு இருந்திருக்குது அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு விரலுங்களை இட்லிகளோட விளையாட விட்டுட்டு கேட்டுட்டு இருக்காரு நடேசன். ஆமா, காலமும் ஓடி போச்சு. நானும் உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு செம்பருத்தி கேக்குறாங்க. நான் இங்கதான் இருக்கிறேன். ஆமா, நீ என்ன இங்க, அதுவும் புதுசா கடையெல்லாம் போட்டுங்கிறாரு அவரு. என்ன குடும்பத்தோட வந்துட்டியா இங்க என்ன அப்படின்னு அவர் கேட்க, அவங்க இட்லி பானையை திறந்துக்கிட்டே, அதெல்லாம் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. தனியா வீடு எடுத்திருக்கியா என்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்ல வீடு இப்பதான் பார்க்க சொல்லியிருக்கிறேன், இப்போதைக்கு தங்கச்சி வீட்டுல இருக்கேன்றாங்க செம்பருத்தி. உன் குடும்பம் அப்படின்னு அவர் கேட்க, குடும்பம் குட்டியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்குறாரு நடேசன். கல்யாணம் ஆச்சுதான் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு நடேசன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்ல, இது எப்போங்கிறாரு நடேசன். அது ஆச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைங்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க தோசை எடுத்து தட்டில் போடுறாங்க. ஒன்று கூடவா இல்லை அப்படின்னு நடேசன் கேட்க, அவங்க விரக்தியை மறைச்சிக்கிட்டு, ஆமாம் கடவுள் கொடுக்கல, நானும் அதை ஏற்றுக்கிட்டேன், அவர் போனதுக்கப்புறம் நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வடை வைக்கட்டுமா அப்படின்னு வடை பக்கம் போகிறாங்க. வையன்னு தட்டை நீட்டுறாரு அவரு. அவங்க ஒரு வடையை எடுத்து நடேசன் தட்டில் வைக்கிறாங்க. அம்மா 4 இட்லி 2 வடை 2 பேருக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இப்படியே ஒத்தையிலேயே இருந்து என்ன பண்றது, வருமானத்துக்கும் வழி இல்லை. இங்க தங்கச்சி இருக்கிறா, அதான் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, ஓ அப்படின்னு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு நடேசன். அப்படியே ஒரு கடையையும் போட்டேன், நானும் பொழைக்கணும் இல்லை அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அது சரி அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. இன்னமும் அவரோட நார்மல் வாய்ஸ் வெளியே வரமாட்டேங்குது. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு செம்பருத்தி கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேங்கிறாரு அவரு. பிள்ளைங்க அப்படின்னு அவங்க கேட்க, அது இருக்கு, 4 ஆம்பளை பசங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, கடைக்குட்டி காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறான், படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப பொறுப்பா சொல்றாரு நடேசன். சரி சரி, உங்க வீட்டம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு செம்பருத்தி சாதாரணமா கேட்க, இவரு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அவ போய் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் திகைச்சு போற செம்பருத்தி, அச்சச்சோ அது எப்பன்னு கேக்குறாங்க. உன்ன மாதிரி 5-6 வருஷம்லாம் இல்ல, எல்லாம் நண்டு நத்தையா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டா, காலமும் அப்படியே ஓடி போயிடுச்சு, பசங்களும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பெருமூச்சு விடுற நடேசன், நான் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாரு. நாம எப்ப பாக்குறதுன்னு நாமளா முடிவு பண்றோம், எல்லாம் மேல இருக்கிறவன் முடிவு பண்றது. இந்தாங்க ஒரு இட்லி வைக்கிறேன் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, வையன் அவரும் தட்டை நீட்டுறாரு. நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க வச்சுட்டு தோசையை ஊத்த போக, கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ரேடியோவில் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு கஸ்டமர், ஏமா எனக்கு ஒரு 4 இட்லி ஒரு வடை கொடுமான்னு வர்றாரு. இதோ கொடுக்குறேன்னு அப்படின்னு கொடுக்குறாங்க செல்வி. சாரி செம்பருத்தி,
சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் டேப் ரெக்கார்டரையே பார்த்துட்டு அப்படியே திரும்பி செம்பருத்தியை பார்க்குறாரு. கண்கள் படாமல் கைகள் தொடாமல் கா அப்படின்னு ஆரம்பிக்க நடேசன் செம்பருத்தியை பார்க்க தொடரும் போட்டுட்டாங்கங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.